ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு? இன்னைக்கு பௌர்ணமி. இன்னைக்கு நாளே ரொம்ப விசேஷம். சரி. குரு பூர்ணிமா, சரி வியாசர் பூர்ணிமா. சரி. நம்ம வீட்டில் எப்போவுமே பௌர்ணமிக்கு விரதம் தான். ஏன்னா நம்ம வீடுகளில் பழக்கம் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம சாப்பாடு டயம், ஆனால் அரட்டையும் நிறைய அடிக்கணும்ல. ஆமாம். ஸோ நம்ம வீட்டு விசேஷத்தை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகே. அதாவது நம்ம வீட்டில் குடும்ப தலைவருக்கு தந்தையார் இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கு என்ன நம்ம சமைக்கிறோமோ வாழைக்காய் வச்சு சமைப்போம். அவியல் சாம்பாரோ இல்லை சிம்பிளாக ஒரு வாழைக்காய் பொரியலோ வச்சு சமைச்சாலும் சமைக்கிறத நீர் விழாவி நைவேத்தியம் பண்ணி பெரியவங்களை நினச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம். அதே மாதிரி குடும்ப தலைவருக்கு தாயார் இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது நம்ம உபவாசம் இருக்க போகிறதுல நம்ம வீட்டில் சமைக்கிறத சமைச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷலுங்கிறது நான் சொல்கிறேன். சொல்லு. இன்றைக்கி நம்ம வீட்டில் மாயன் வந்திருக்காக, அவங்க வந்திருக்காக அப்படின்னு ஒரு வசனம் வரும்ல, மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக அப்படின்ட்டு. அது மாதிரி இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் சேர்த்து சமைச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே. முதல்ல சாதம். ஓகே. அப்புறம் கலப்பருப்பு வச்சுருக்கேன். அது எப்பவும் போல கலப்பருப்பு இன்றைக்கி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கே. என்னது? அதாவது இன்றைக்கி அது பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு இல்லை, பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு வேக வச்சு அதில் தாளித்து வச்சுருக்கேன். தாளித்த கலப்பருப்பு. சரி. இது என்னன்னு தெரியுதா? நல்லாவே தெரியுமே. தேங்காய் சொதி. தேங்காய் பால் சொதி. ஆமாம், எல்லா காய்கறிகளையும் அதிலே போட்டேன். இந்த தேங்காய் சொதி. அதாவது இதுக்கு நெல்லை திருநெல்வேலிக்காரங்க இது எங்கள் ஊர் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. சரி. கேரளா சைடில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இடியாப்பத்துக்கு இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்டியூ அப்படிங்கிறாங்க. சிலோன்காரங்க நாங்கள் எப்போவுமே இது செய்வோம், இது எங்கள் ஊர் கண்டுபிடிப்புங்கிறாங்க. யாரோட கண்டுபிடிப்பாக இருந்தாலும் நமக்கு இது ரொம்ப பிடிக்கும். சொதிக்கு பாசிப்பருப்பு தான் வேக வச்சு சேர்ப்போம் இல்லையா? அதனால் பாசிப்பருப்பு அது சொதிக்கு வேக வைக்கல, கலப்பருப்புக்கும் எடுத்து வச்சுட்டேன். சரி. அப்புறம் பாயசம். என்ன பாயசம்னு பாருங்கள். என்ன பாயசம்? ஜவ்வரிசி சேமியா க்ரீமி பாயசம். ஓ, நீ எப்போதும் வெள்ளை பாயசம்லாம் பண்ணுவ? சில சமயம் இதுவும் பண்ண வேண்டியதான். இந்த தடவை இன்னைக்கு இது பண்ணியிருக்கிறேன். சரி. நம்ம சேனலில் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா பாயசம் போட்டிருக்க. ஜவ்வரிசி பாயசம், சேமியா பாயசம், மாப்பிள்ளை பாயசம். போகிறோம் லிஸ்ட்டு பெருசாகிட்டே போகுது. அப்புறம் நைவேத்தியம் பண்ணோம் இல்லையா, அதனால் 2 பழம் வச்சுருக்கிறேன் நைவேத்தியத்துக்கு. கொஞ்சம் பெரும்பாலும் பௌர்ணமி இன்னைக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அந்த சர்பத் பண்ணி வைப்பேன், அதுவும் வச்சுருக்கிறேன். வீட்டில் எல்லாரோட வேண்டுதல் சாய்ஸ் கொஞ்சம் ஒரு பிரெட்டு பஜ்ஜி பண்ணேன், அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, தொட்டுக்கலாம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் அப்பளம், அதுவும் பொரிச்சு வச்சுருக்கிறேன். இன்னைக்கு என்ன தொடுகறி ஒன்றும் இல்லையா? அது சொதியிலே தான் எல்லா காயும் போட்டிருக்கோமே, அந்த காயை தொட்டுக்கலாமே, அப்பளம் வேற இருக்கே. ஆமாம். இந்த இதுக்கு இன்னொன்று ஒன்று வைப்பைய, அதாவது மறக்க மாட்டீங்களே. என்ன தெரியுமா? நானே சொல்லட்டா? சொல்லுங்க. இஞ்சி பச்சடி அல்லது இஞ்சி துவையல் வைப்பைய. கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீ கொஞ்சம் டைம் இல்லை. சரி. எல்லாமே ஏன்னா சாதம் இப்போ இந்த கொஞ்சம் வடை பாயசம் எல்லாம் வச்சதுனால இஞ்சி பச்சடி இஞ்சி துவையல் வைக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் இஞ்சி சாறு எடுத்து சொதியிலேயே சேர்த்துட்டேன். அது எதுக்கு செய்கிறோன்னா, அது தேங்காய் பால் கொஞ்சம் பித்தம் இல்லையா, அதுக்காக அது ஜீரணம் ஆகிறதுக்காண்டி தான் சேர்க்குறது. அதுதான் அதோட பர்பஸ். ஸோ அதனால் அதுலேயே இஞ்சி சாறு சேர்த்துட்டேன். ஸோ இப்போது நம்ம ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். எல்லாம் ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாதம் வச்சு பருப்பு நெய் ஊற்றிட்டு குழம்பு ஊற்றிக்கோங்க. ஆரம்பிக்கலாம். நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே. எல்லாருடைய அருளும் நமக்கு வேணும். முன்னோர்கள் இன்றைக்கு அம்மன் அருள் வேணும். அம்மனுடைய அருள் வேணும். இன்றைக்கி குரு பூர்ணிமாங்கிறதுனால நம்ம நமக்கு 1ஆம் கிளாஸில் கைப்பிடிச்சு அவனை அரிச்சுவடி சொல்லி தந்தவங்கலேருந்து எல்லோரையும் நம்ம நினைவு வச்சு அவங்கள எல்லாரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்குவோம். ஓகே. குருவருள் இருந்தால் திருவருள் தானாக கிடைக்கும். அதுதான், குருவருள் இருந்தால் திருவருள் கூடும்,
குருமார்களின் அருளை வேண்டுவோம். எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வாழ்க வளர்க வெல்க. அன்னபூரணி கடாட்சம் பரிபூரணம். நல்லது.